Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் முடித்தவங்களாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டிலேருந்தே ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுற எல்லா பிஸ்னஸ் ஐடியாவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ வீட்டிலேருந்தே என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் பிஸ்னஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆரி ஒர்க் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஸோ ஆரி ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் மீடியாவில் யார் வந்து நல்லா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நல்ல ஆரி ஒர்க் வந்து உங்களுக்கு கற்றுத்தராங்களோ அவங்கக்கிட்ட கிளாஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 3 month அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களே ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிஸ்னஸ்க்கான லோகோ வந்து க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு யூடியூப் சேனல், ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த ஆரி ஒர்க் டிசைன் எல்லாமே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஆகட்டும், இல்லை வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து ஆகட்டும், நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ளவுஸை டிசைன் பண்ணுறதுக்காக உங்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே வந்து கிளாஸஸும் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா earn பண்ண முடியும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிறைய டைலர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்காகன்ட்டு ஒரு கார்டு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட லோகோ, அப்புறம் உங்களோட ஆரி ஒர்க்கு அந்த பிஸ்னஸ்க்கான நேம், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் வந்து அந்த கார்டில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 50 கார்டு கிட்டே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ஸ் கண்டிப்பாக யாருனா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் இந்த கார்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து நான் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு யாருனா கஸ்டமர் வந்தாங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்றத கொடுங்க. ஏன்னா சில டைமில் டெய்லர் கடைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆரி ஒர்க் வந்து பண்ண சொல்லி கேட்பாங்க. டெய்லர்ஸ் வந்து நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. சில டெய்லர்ஸ் வந்து இப்போ அட்வான்ஸாக ஆரி ஒர்க்கும் கற்றுக்குறாங்க. அப்படி ஒரு வேளை அவங்க கற்றுக்கல, ஒன்லி வந்து அவங்க டெய்லரிங்கில் வந்து ப்ளவுஸ் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது மட்டும் தான் கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த ஆரி ஒர்க்கு யாருன்னா கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து கஸ்டமர் எந்த மாதிரி வந்து ஆரி ஒர்க் டிசைன் கேட்குறாங்கன்றதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதை டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500 சார்ஜ் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் வந்து நீங்கள் போடுற டிசைனை பொறுத்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆரி ஒர்க் பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் கற்றுக்கும் போதே அந்த கிளாஸை சொல்லி கொடுக்குறவங்க உங்களுக்கு வந்து தேவையான ப்ராடக்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அந்த ப்ராடக்டை வச்சு அந்த கிளாஸை கற்றுக்க முடியும். ஒன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டிங்கும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பிஸ்னஸை நம்ம தான் வந்து டெவலப் பண்ணணும். ஸோ நம்ம தான் டெவலப் பண்ணணுன்னும் போது கண்டிப்பாக மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறது மூலிமா earn பண்ண முடியும். ஸோ வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு கேட்டில் ஒரு சின்ன போர்டு மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க. ஆரி ஒர்க் வந்து இந்த மாதிரி நாங்கள் இங்கே பண்ணுறோம் அப்படின்றத வந்து ஒரு போர்டு மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆரி ஒர்க் டிசைன் எல்லாமே கற்று முடிச்சுட்டு நல்லா பிஸ்னஸ்லாம் நல்லா போகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அட்வான்ஸாக என்ன மாதிரிலாம் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கீழே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரதை வந்து லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல் வந்து நீங்கள் தான் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் ரெடி பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை நீங்களே தனியாக மேனேஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்றத பார்த்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸை வந்து சப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே மணியை யூஸ் பண்ணி அகெயின் மெட்டீரியல் வாங்கி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை இன்னுமே வந்து நல்லா டெவலப் பண்ணலாம். உங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கிற ஒரு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸும் எடுக்கலாம், ஆஃப்லைன் கிளாஸும் எடுக்கலாம். ஸோ ஆஃப்லைன் கிளாஸ்ன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் தேவை. ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்பேஷியஸ் இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஷாப்பாக ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை வீட்லேயே நீங்கள் வந்து சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் வந்து தேவை. ஸோ யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்காக வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த டைம்லேருந்து என்ன டைமுக்கு வந்து கிளாஸ் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆரி ஒர்க் அப்படின்னு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், ஆன்லைன் கிளாஸும் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வர கஸ்டமர்ஸையும் அட்டன் பண்ணணும். ஸோ இங்கே ஆஃப்லைனில் வர கஸ்டமர்ஸையும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் லட்சக்கணக்கில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1500லேருந்து 2000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். இப்போல்லாம் அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுக்குற அந்த ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பெஸ்ட்டாக வந்து ஆரி ஒர்க் வந்து சொல்லி கொடுக்குறவங்கள வந்து நீங்கள் வந்து பார்த்து அவங்கக்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணி அவங்களோட கோர்ஸ் எத்தனை மாதம் அப்படின்றத கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களுமே வந்து சீக்கிரமாக வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.